செல்லம் என்ன பண்ற? தூங்குறதுக்கு பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்பதானே சாப்பிட்டோம், அதுக்குள்ள தூக்கமா? வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்கினா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இருட்டோன்னு தூங்குறதுக்கு நம்ம என்ன ஆடா மாடா மனுஷங்க துளசி? வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றதுக்காக குறைஞ்சது 3 மணி நேரமாவது உட்காந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு என்னென்ன வேலை பண்ண போறோமோ அது இன்னைக்கு நைட்டை ரெடி பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீங்க ஹெச்ஓடி மேம் விட ரொம்ப போரிங்கா கிளாஸ் எடுக்கிறீங்க. இப்ப நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேனா? பின்ன நீங்க தூங்க தான் பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் தனியா தூங்குறதா? நீங்க போற? எனக்கு தான் அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குல்ல, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க தூங்குங்க, சரியா? கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போயேன். எதுக்கு? சும்மா பேசிட்டு இருக்கலாம்ல. எனக்கு நிறைய ரைட்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு படிக்கணும். உங்க கூட பேசிட்டு இருந்தா அதெல்லாம் யார் பாக்குறது? சும்மா எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு புக்ஸை கட்டிக்கிட்டே அழாத குட்டிமா. எப்ப பார்த்தாலும் படிக்கிறத விட வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. முதல்ல அதை கத்துக்கோ. இப்ப என்ன சொல்ல வரீங்க? புதுசா கல்யாணமான பொண்ணு ராத்திரி முழுக்க லைட்டை போட்டு எழுதிக்கிட்டே இருந்தா இந்த புருஷங்கார நிலைமை என்னமா ஆகுறது? வயிறு முட்டை சாப்பிட்டு நான் பாட்டு தூங்கணும், நீ ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சுன்னு முறைச்சு புக்கே படிச்சுன்னு இருப்ப. இப்படியே போயிருந்தா வாழ்க்கை நம்ம போர் அடிக்காதா? அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி கேளு, சொல்றேன். உட்கார் குட்டிமா. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற டெக்னிக்க இப்ப நான் உனக்கு சொல்லி தரேன். திருடா, நீ எதுக்காக இந்த பிலாசபி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் எதுவுமே இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட பேசணும். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தான் துளசி. அதை பத்தி பேசி நம்ம முடிவு பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. ரொம்ப நெருக்கமா உட்காண்டியா? சமையல் கட்டு காலி ஆகுது, போய் அங்கேயே உட்கார. இப்ப சொல்லுங்க. இன்னும் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் கிட்ட. இது வேலைக்கு ஆகாது. அது புருஷன் பொண்டாட்டி பக்கத்துல உட்காரும் போத காத்தே போக முடியாத அளவுக்கு நெருக்கமா உட்காரணும். புரியுதா? நல்லா புரியுது. இதுதான் நீங்க சொல்ல வந்த முக்கியமான விஷயமோ? இல்ல துளசி, அது வேற விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் துளசி. அதை பத்தி எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உடனே அவங்க சுத்தி இருக்கவங்களா அவங்களை எதிரியா தான் பாக்குறாங்க. அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்து எங்க போனாலும் அவமானப்படுத்தி, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு வரதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கு. எப்பப்பா குட்டிமா, உன் கையை கொடு. நான் பேசுறது கேட்கும் உனக்கு பயமா இருக்கா? கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் சொல்றாங்க குட்டிமா. அவர் ஒருத்தரால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? யாருங்க? அவர் வந்தாதான் பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணு சேருமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகுமா. அது மட்டும் இல்ல, அவர் கடவுள் மாதிரியா. அவர் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே வீடே செழிப்பாடுமா குட்டிமா. சஸ்பென்ஸ் வைக்காம அது யாருன்னு சொல்லுங்களேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம குழந்தைதான். போங்க. இதோ முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா துளசி, இது முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னா அந்த சமாதான தூதுவர் அவதார புருஷன் வந்தாதான் தீரும்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த சமாதான தூதுவர் வரத்துக்காக இப்ப நம்ம சாமி கும்பிடலாம்.
எங்க வீட்டுக்கு வந்து அவர் சந்தோஷத்தை கொடுக்கணுமே அப்படின்னு மனசார வேண்டிக்கலாம். என்ன சொல்ற? உங்க புத்தி எதை பத்தி யோசிக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்ப எனக்கு நிறைய படிக்கணும், கைய விடுங்க. குட்டிமா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உங்க பொண்டாட்டிக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய இருக்கு. அவளை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ஆமா, ராத்திரி முழுக்க நீ அவ்வையார் மாதிரி உட்காந்து ஆத்திச்சூரி எழுதிக்கிட்டே இரு. அப்புறம் இந்த தமிழ் எப்படி நிம்மதியா தூங்குவான்? தமிழ் பாவம் துளசி. படிக்கிற பொண்ணை கூப்பிட்டு வச்சு இப்படி பேரலா வழிஞ்சா அவ எப்படி படிப்பா? துளசி ரொம்ப பாவங்க. ஆமாண்டி, நீ தான் பாவம். உன்னை பார்த்தா தான் பாவமா இருக்குது. போ, ராத்திரி முழுக்க கொட்டை கொட்டை முடிச்சுன்னு உட்காந்து படி. குண்டு குண்டா எழுது. புருஷனை பத்தி கவலைப்படாம நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி தொலை. போ. என் மேல கோவமா? இல்ல, கொண்டாட்டமா இருக்குது. நான் பாட்டு கொசுக்கட்டில எங்க தனியா தூங்குறேன். நீ போய் நிம்மதியா படி. போ போ. கோவப்படாதீங்க, 4 மணி நேரம் நான் வந்துடுறேன். நீங்க நல்ல பிள்ளைய போத்திட்டு தூங்குங்க, சரியா? 4 மணி நேரத்துல விடிஞ்சே போயிரும். நீ உனக்கு வரத்தாவில்ல. அப்படியே குளிச்சு காலேஜ் கிளம்பி போ. என்னங்க? குட்டிமா, திருட்டு கழுத. 4 வருஷம் படிக்க வேண்டியதை 3 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? எங்க படிக்கிறது? புத்தகத்தை எடுத்து பார்த்தா உங்க முகம் தான் தெரியுது. கணக்கு போடலான்னு பார்த்தா நீங்க பேசினதான் காதுல கேக்குது. எழுத நினைச்சா உங்க பேரை தான் எழுத முடியுது. நீங்க பக்கத்துல இருந்தாலும் தொந்தரவு, தூரம் போனாலும் தொந்தரவு. உங்க இம்சை தாங்க முடியல. நான் தான் தெரியுறேனா? கண்ணை மூட்டு படிக்க வேண்டியது தானே? கண்ணை மூடிட்டு இருந்தா நீங்க பேசினது காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். போய் நிம்மதியா படி. போய் படி. போணுமா? நம்ம எப்படி கேக்குற? இப்பதான் நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி கனவுலாம் கண்ட. போய் படி போ. இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நல்லா ஒரு முறை யோசிச்சு பார்த்தேன். எது? யாரோ அவதார புருஷன் வருவார்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் அவதார புருஷனுக்காக நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுச்சு. அம்மா தாயே, படிக்கிற நேரத்துல கண்டதையும் யோசிக்க வேண்டாம். ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருங்க. போங்க, போய் படிங்க. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குங்க. நீங்க தான் ஆசையா நான் உங்க மனசு நோகாம நடந்துக்க வேண்டாமா? மக்கு,
தமிழ் ஏங்கியே செத்துருவான்னு பாதியிலே படிக்கிறது விட்டு வந்துட்டியா? ம், பார், உன்னை சும்மா சீண்டி பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரி பேசினேன். இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். ரெக்கார்ட் ஒர்க் முடிக்கலனா மேடம் கண்டபடி திட்டுவாங்க. அதனால தாங்க. நான் உன்னை ஒண்ணுமே சொல்லியம்மா, படிக்க தானே சொல்றேன். முதல்ல நீ ஒரு ஸ்டூடெண்ட், அப்புறம் தான் என் பொண்டாட்டி, அப்புறம் தான் நம்ம குழந்தைக்கு அம்மா எல்லாமே. இப்போ உனக்கு படிப்பு தவிர வேற எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது. போய் படி. பார், உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா சொல்லு, டீ போட்டு தரேன். ரெக்கார்ட் எது கை விழிதா, நான் எழுதி தரேன். என் பொண்டாட்டி படிக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை சேர்த்துக்கு நான் தயாரா இருக்கேன். என் பொண்டாட்டி ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும், அதான் என்னோட ஆசை எல்லாமே. அதுக்கு இந்த புருஷங்காரன் எல்லா ஹெல்ப்பும் செய்ய தயாரா இருக்கிறேன். நம்பிக்கையோட போய் படி போ.